வெல்கம் டு திஸ் மேத்ஸ் கிளாஸ். 7th ஸ்டாண்டர்ட் 5th சாப்டர் parallel and intersecting lines தான் லேர்ன் பண்ண போகிறோம். 5.1 across the line. ஒரு பீஸ் ஆஃப் ஸ்கொயர் பேப்பர் எடுத்துக்கணும். டிஃப்ரெண்ட் வேஸில் அதை வந்து ஃபோல்டு பண்ணணும். இந்த பேப்பரை அன்ஃபோல்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நிறைய க்ரீசஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அதாவது இந்த மாதிரி ஃபோல்டு பண்ண அந்த தடம் வந்து நிறைய மேக் ஆகிருக்கும். இந்த பென்சிலையும் ஸ்கேலையும் யூஸ் பண்ணி இந்த க்ரீசஸில் வந்து லைன் வந்து ட்ரா பண்ணிக்கணும். ஏதாவது 2 லைனை வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் வந்து அப்சர்வ் பண்ணணும். அது வந்து மீட் பண்ணுதா, இல்லை மீட் பண்ணலைன்னா பேப்பருக்கு வெளியே அதை எக்ஸ்டெண்ட் பண்ணால் மீட் ஆகுமா அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணணும். இந்த சாப்டரில் வந்து பிளெயின் சர்ஃபேஸில் இருக்கிற லைன்ஸோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். டேபிள் டாப், பீஸ் ஆஃப் பேப்பர், பிளாக் போர்டு, புல்லட்டின் போர்டு எல்லாமே பிளெயின் சர்ஃபேஸோட எக்ஸாம்பிள் தான். When a pair of lines meet each other at a point on a plane surface, we say that the lines intersect each other. ஒரு பிளேனில் வந்து 2 லைன்ஸ் இருக்குது. இது ஒரு பாயிண்டில் வந்து மீட் பண்ணுது அப்படின்னா the lines வந்து intersect at each other சொல்லுவோம். இதுதான் intersecting lines. How many angles do they form? In figure 5.2 where line L intersects line M, we can see that 4 angles are formed. இங்கே வந்து லைன் L இருக்குது, இங்கே வந்து லைன் M இருக்குது. இதுக்கு இடையில வந்து எத்தனை ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது? ஏ ஒரு ஆங்கிள், அடுத்து பி, சி, டி, இந்த 4 ஆங்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. கேன் 2 straight lines intersect at more than 1 point? 2 லைன் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நிறைய பாயிண்ட்ஸில் இன்டர்செக்ட் ஆக முடியுமான்னு கேட்டிருக்காங்க. 2 straight lines can meet at 1 point. 2 ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஒரு பாயிண்டில் தான் மீட் பண்ண முடியும். இஃப் தே டோன்ட் மீட் தே ஆர் parallel. சப்போஸ் அது மீட் பண்ணலை அப்படின்னா அது வந்து parallel லைன்ஸ் ஆகிடும். இஃப் தே மீட் அட் மெனி பாயிண்ட்ஸ் தே ஆர் த சேம் லைன். இப்போ அது வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நிறைய பாயிண்ட்ஸில் வந்து மீட் பண்ணால் அது வந்து சேம் லைனாக தான் இருக்க முடியும். ஆக்டிவிட்டி 1. ஒரு பிளெயின் ஷீட் ஆஃப் பேப்பரில் இப்போ 2 லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதில் இருக்கிற ஆங்கிளை ப்ரொடெக்டர் வச்சு மெஷர் பண்ணணும். இதை மாதிரியே ஒரு 4 pairs ஆஃப் இன்டர்செக்டிங் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கணும். ப்ரொடெக்டர் வச்சு எல்லாத்தையுமே மெஷர் பண்ணணும். என்ன பேட்டர்ன் வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க இந்த ஆங்கிள்ஸில்? இப்போ 5.2ல் வந்து ஆங்கிள் ஏ வந்து மெஷர் பண்ணால் 120 டிகிரி இருக்குது. மெஷர் பண்ணாமே ஆங்கிள் பி என்னன்னு சொல்ல முடியுமா? ஆங்கிள் ஏயும் பியும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் மேலே இருக்குது. அப்போ இந்த ஆங்கிள் ஏயும் பியும் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரைட் ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுது. ஏ வந்து 120 டிகிரியை மெஷர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம இதை மெஷர் பண்ணாமல் என்ன சொல்லலாம்? 180 மைனஸ் 120 தட் இஸ் 60 டிகிரின்னு சொல்லிடலாம். இப்போது ஆங்கிள் பியும் ஆங்கிள் சியும் கன்சிடர் பண்ணணும். இப்போ இதுவும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் மேலே தான் இருக்குது. அப்போ ஆங்கிள் பியும் ஆங்கிள் சி ரெண்டையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். ஸோ இப்போ ஆங்கிள் சி என்னவாக இருக்கும்? இது வந்து 60 டிகிரியாக இருந்தால் ஆங்கிள் சி வந்து 180 மைனஸ் 60 டிகிரி 120 டிகிரி ஆயிரும். இப்போ ஆங்கிள் சி அண்ட் டியை வந்து கன்சிடர் பண்ணலாம். இப்போ இது ரெண்டும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் மேலே இருக்குது. அப்போ இது வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிளை ஃபார்ம் பண்ணுது. ஸோ சி வந்து 120 டிகிரியாக இருந்தது அப்படின்னா ஆங்கிள் டி வந்து 180 மைனஸ் 120 டிகிரி 60 டிகிரி ஆகுது. நம்ம அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து ஆங்கிள் ஏயும் ஆங்கிள் சியும் வந்து ஈக்குவலாக இருக்குது, ஆங்கிள் பியும் ஆங்கிள் டியும் ஈக்குவலாக இருக்குது. When 2 lines intersect each other and form 4 angles labeled A, B, C and D as in figure 5.2, then angle A, C are equal, angle B and D are equal. The opposite angles வந்து ஈக்குவலாக இருக்குது. Is this always true for any pair of intersecting lines? எனி பேர் ஆஃப் இன்டர்செக்டிங் லைன்ஸ்க்கு வந்து இது வந்து ட்ரூவாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆங்கிள் ஏயோட டிஃப்ரெண்ட் மெஷர்ஸ் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இதை வந்து அசியூம் பண்ணாமலேயே இதை ஜென்ரலைஸ் பண்ண முடியும் இந்த இன்டர்செக்டிங் லைன்ஸ்க்கு. எதனால் அப்படின்னா ஸ்ட்ரைட் ஆங்கிளோட மெஷர்மெண்ட் வந்து 180 டிகிரி. ஆங்கிள் ஏயும் பியும் சேர்ந்து ஸ்ட்ரைட் ஆங்கிள் மேக் பண்ணுது. ஏன்னா அது ஸ்ட்ரைட் லைனில் இருக்குது ரெண்டு சேர்ந்து. ஸோ இது வந்து 180 டிகிரி. அதே மாதிரி ஆங்கிள் ஏயும் டியும் சேர்ந்து ஸ்ட்ரைட் ஆங்கிள் மேக் பண்ணுது. எதனால்? அது ஸ்ட்ரைட் லைன் மேலே இருக்கிறதுனால. ஆங்கிள் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆங்கிள் பியும் ஆங்கிள் டியும் ஈக்குவல் ஆகிடுது. ஹென்ஸ் ஆங்கிள் பி அண்ட் டி ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல். இதே மாதிரி ஆங்கிள் பியும் ஆங்கிள் ஏயும் சேர்ந்து ஸ்ட்ரைட் ஆங்கிள் மேக் பண்ணுது, ஆங்கிள் பியும் ஆங்கிள் சியும் சேர்ந்து ஸ்ட்ரைட் ஆங்கிள் மேக் பண்ணுது. அதனால் ஆங்கிள் பி ப்ளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இதனால் என்ன ஆகிடுது? ஆங்கிள் ஏயும் ஆங்கிள் சியும் ஈக்குவல் ஆகிடுது. ஸோ ஆங்கிள் ஏ அண்ட் சி மஸ்ட் பி ஈக்குவல். இந்த 2 இன்டர்செக்டிங் லைனாலேயும் மேக் ஆகிற அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸை வந்து லீனியர் பேர்ஸ்னு சொல்லுவோம். லீனியர் பேர்ஸ்னாலே அது வந்து ரெண்டையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி கிடைக்கணும். 2 இன்டர்செக்டிங் லைனால் மேக் ஆகிற அந்த ஆப்போசிட் ஆங்கிள்ஸை வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் சொல்லுவோம்.
இதையும் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். இந்த வெர்டிக்கல் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல்னு சொல்லி நம்ம டிரைவ் பண்ணோம் இல்லையா, இந்த மாதிரி ஜஸ்டிஃபிகேஷனை தான் நம்ம ப்ரூஃப் இன் மேத்தமெட்டிக்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஃபிகர் இட் அவுட். லிஸ்ட் ஆல் த லீனியர் பேர்ஸ் அண்ட் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் யூ அப்சர்வ் இன் ஃபிகர் 5.3. இங்கே இருக்கிற லீனியர் பேர் ஆங்கிள்ஸும் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸையும் நம்ம வந்து எழுதணும். இப்போ லீனியர் பேர்ஸ் வந்து எதெல்லாம்? ஆங்கிள் ஏபி எழுதலாம். ஸோ ஆங்கிள் ஏ அண்ட் ஆங்கிள் பி. அடுத்து வந்து ஆங்கிள் பியும் ஆங்கிள் சி எடுத்துக்கலாம். ஸோ ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் சி எல்லாமே லீனியர் பேர் தான். இதனால இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் சேர்ந்து 180 டிகிரி மேக் பண்ணுது. அடுத்து ஆங்கிள் சி அண்ட் ஆங்கிள் டி. ஸோ ஆங்கிள் சி அண்ட் ஆங்கிள் டி. நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் டி அண்ட் ஆங்கிள் ஏ. ஆங்கிள் டி அண்ட் ஆங்கிள் ஏ. 4 பேர்ஸ் இருக்குது லீனியர் பேர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பேர்ஸ் ஆஃப் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். பேர்ஸ் ஆஃப் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எதெல்லாம் அப்படின்னா ஆங்கிள் பியும் ஆங்கிள் டி. ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் டி ரெண்டு வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், இது ஈக்குவலாக இருக்கும். அடுத்து ஆங்கிள் ஏ அண்ட் ஆங்கிள் சி. ஆங்கிள் ஏ அண்ட் ஆங்கிள் சி. இந்த 2 பேர்ஸ் இருக்குது வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் ஜாமெட்ரி. இப்போ ஏதாவது லீனியர் பேர் ஆங்கிள்ஸ் எடுத்து அதை ஆட் பண்ணி பார்த்தா அது 180 டிகிரி வராமல் இருக்கலாம். அதே மாதிரி வெர்டிக்கல் ஆப்போசிட் ஆங்கிள்ஸை வந்து மெஷர் பண்ணும்போது அது அன்ஈக்குவலாக இருக்கலாம், ஈக்குவல் இல்லாமல் இருக்கலாம். இது எதனால் வருது அப்படின்னா நம்ம வந்து ப்ரொடெக்டரை வந்து இம்ப்ராப்பராக யூஸ் பண்ணும்போது வரக்கூடிய எரர்ஸு. அதே மாதிரி திக்னஸ் ஆஃப் த லைனுக்கு வந்து திக்னஸ் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் திக்னஸ் இல்லாமல் லைன் ட்ரா பண்ணுறது வந்து கஷ்டம். இதனால தான் இந்த மெஷர்மெண்ட்ஸில் வந்து வேரியேஷன்ஸ் வருது. மெஷர்மெண்ட்ஸை விட நம்ம ரீசனிங் வச்சு தான் இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். மெஷர்மெண்ட் வந்து எக்ஸாக்டாக வரலைன்னா கூட நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப க்ளோஸாக தான் வந்து வரும். அதனால தான் இதோட அப்ளிகேஷனை வந்து இந்த மாதிரி ஃபீல்ட்ஸில் ஃபிசிக்ஸ், ஆர்ட், இன்ஜினியரிங் அண்ட் ஆர்கிடெக்சரில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். 5.2 Perpendicular lines. Can you draw a pair of intersecting lines such that all 4 angles are equal? இப்போ 4 ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பேர் ஆஃப் இன்டர்செக்டிங் லைன்ஸ் ட்ரா பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. கேன் யூ ஃபிகர் அவுட் வாட் வில் பி த மெஷர் ஆஃப் ஈச் ஆங்கிள்? அப்படி ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆங்கிளோட மெஷர்மெண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது 2 லைன் வந்து 4 ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இன்டர்செக்டிங் லைனை ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆங்கிளும் வந்து 90 டிகிரி இருக்கும். எல்லா ஆங்கிளுமே 90 டிகிரி இருக்கும். If 2 lines intersect, all 4 angles are equal, then each angle must be right angle. Perpendicular lines are a pair of lines which intersect each other at right angle. Perpendicular linesனா என்னது? இந்த லைனும் இந்த லைனும், இந்த 2 லைன்ஸும் ஒன்றுக்கு ஒன்று இன்டர்செக்ட் ஆகுது, 90 டிகிரி ஆங்கிளில் வந்து இன்டர்செக்ட் ஆகுது. இந்த 2 லைனையும் பர்பெண்டிகுலர் லைன்ஸ் சொல்லலாம். இது வந்து எல், இது எம். We can say that lines L and M are perpendicular to each other. 5.3 Between lines. இப்போ ஃபிகர் 5.5ல் கொடுத்துருக்கிற எல்லா லைன் செக்மெண்ட்ஸும் எந்த வேலை வந்து ஒன்றுக்கு ஒன்று மீட் பண்ணுது இல்லை கிராஸ் பண்ணுது அப்படிங்கிறத அப்ராப்ரியேட் மேத்தமெட்டிக்கல் வேர்டில் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்ஜி அண்ட் எஃப்ஹெச் மீட் அட் த எண்ட் பாயிண்ட் எஃப். இது ரெண்டுக்கும் இடையில மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து 115.3 டிகிரின்னு கொடுத்துருக்குறாங்க. லைன் செக்மெண்ட் FG and FH meet at the end point F at an angle 115.3 டிகிரி. SG அப்படிங்கிற லைன் செக்மெண்ட்டையும் UVங்கிற லைன் செக்மெண்ட்டை எடுத்துக்கலாம். இங்கே இருக்கிற கேப்பை விட இங்கே வந்து சின்னதாக இருக்குது. ஸோ லைன் செக்மெண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சம் பாயிண்டில் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணும். இப்போ OP அண்ட் QR இந்த 2 லைன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் டிஸ்டன்ஸ் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே ஈக்குவலாக இருக்குது. இந்த 2 லைன்ஸ் வந்து மீட் ஆகாது. இதை எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் இந்த 2 லைன்ஸும் வந்து மீட் பண்ணாது, இல்லை இன்டர்செக்ட் பண்ணாது. ஏபி அண்ட் சிடி ஆர் இன்டர்செக்டிங் லைன். இன்டர்செக்டிங் பாயிண்ட்டை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஐஜே அண்ட் எம்எல் ஆர் இன்டர்செக்டிங் லைன்ஸ் மீட் அட் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஆர் லைன் செக்மெண்ட்ஸ் எஸ்ஜி அண்ட் யூவி likely to meet if they are extended. எஸ்ஜியும் யூவியும் எக்ஸ்டெண்ட் பண்ணால் அது மீட் பண்ணுமான்னு கேட்டிருக்காங்க. லைன் செக்மெண்ட்ஸ் எஸ்ஜி அண்ட் யூவி ஆர் லைக்லி டு மீட் when extended because they are not parallel. இதை பார்க்கும்போதே தெரியுது இது வந்து இந்த 2 லைனும் நாட் parallel. இதை எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பாயிண்டில் மீட் பண்ணோம். ஆர் லைன் செக்மெண்ட் OP and QR likely to meet if they are extended. OP and QR இந்த 2 லைன் செக்மெண்ட் எடுத்துக்கணும். இப்போ சப்போஸ் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து மீட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோ,
லைன் செக்மெண்ட்ஸ் ஓபி அண்ட் கியூஆர் will not meet when extended because they are parallel. இது parallel இருக்கிறதுனால இது மீட் ஆகாது. த்ரூஅவுட் இந்த டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்கும். Here are some examples of lines we notice around us. நம்ம சரௌண்டிங்ஸில் இருக்கிற சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த பிக்சரில் இருக்கிற எல்லா லைன்ஸும் வந்து இது இன்டர்செக்ட் ஆகுமா, எந்த லைன் எடுத்துட்டாலுமே அது வந்து இன்டர்செக்ட் ஆகாது. அதே மாதிரி இங்கேயும் தான். அதே மாதிரி ரயில்வே ட்ராக்கு இங்கேயும் இன்டர்செக்ட் ஆகாது, பேரலாக தான் இருக்கும். இந்த மாதிரி லைன்ஸை தான் நம்ம பேரல் லைன்ஸ்னு சொல்லுவோம். பேரல் லைன்ஸ் ஆர் a pair of lines that lie on the same plane and do not meet however far we extend them at both ends. பேரல் லைன்ஸுங்கிறது சேம் பிளேனில் இருக்கிற ரெண்டு லைன்ஸ், அது போத் எண்டில் எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் அது வந்து மீட் பண்ணவே பண்ணாது. நேம் சம் பேரல் லைன்ஸ் யூ கேன் ஸ்பாட் இன் யுவர் கிளாஸ் ரூம். கிளாஸ் ரூமில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸில் வந்து எதெல்லாம் பேரலாக இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி சொல்லணும். இப்போது பேரல் லைன்ஸ் ஆர் ஆஃபன் யூஸ்ட் இன் ஆர்ட் ஒர்க் அண்ட் ஷேடிங். இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க் அண்ட் ஷேடிங் நிறைய பேரல் லைன்ஸு பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒன், விச் பேர்ஸ் ஆஃப் லைன்ஸ் அப்பியர் டு பி பேரலல் இன் ஃபிகர் 5.6 பிலோ. இந்த ஃபிகர் 5.6 வந்துட்டு எந்தெந்த லைன்ஸ்லாம் பேரலாக இருக்குதுன்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து ஏ எடுத்துக்கலாம். இதுக்கு பேரலாக இருக்கிறது என்னது, ஐ இருக்குது. ஸோ ஏ அண்ட் ஐ சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஏ அண்ட் ஹெச் சொல்லலாம். ஸோ ஏ அண்ட் ஹெச், ஐ அண்ட் ஹெச் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து சிங்கிற லைன் எடுத்துக்கலாம். அதுக்கு பேரலாக இருக்க லைன் வந்து ஜிங்கிற லைன். ஸோ சி அண்ட் ஜி. நெக்ஸ்ட் பிங்கிற லைன் எடுத்துக்கலாம். அதுக்கு பேரல் லைன் வந்து இ. ஸோ பி அண்ட் இ. நெக்ஸ்ட்டு டிங்கிற லைன் எடுத்துக்கலாம். இதுக்கு பேரலாக இருக்கிறது வந்து எஃப். டி அண்ட் எஃப். 5.4 parallel and perpendicular lines in paper folding. Activity. Take a plain square sheet of paper. ஒரு plain square sheet of paper வந்து எடுத்துக்கணும். How would you describe the opposite edges of the sheet? இப்போ இந்த ஆப்போசிட் எட்ஜஸை வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம்? இதில் ஆப்போசிட் எட்ஜஸ் வந்து இதுதான். இந்த ரெண்டு எட்ஜஸும் எப்படி இருக்குது, parallel to each other. They are parallel to each other. How would you describe the adjacent edges of the sheet? adjacent edges எதெல்லாம், இதுவும் இதுவும். இப்போ இந்த ரெண்டும் எப்படி நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம்? the adjacent edges are perpendicular to each other. They meet at a point. They form right angle. இந்த adjacent edges வந்து right angle மேக் பண்ணுது. நெக்ஸ்ட், fold the sheet horizontally in half. A new line is formed. இதே ஸ்கொயர் ஷீட்டை வந்து ஹரிசாண்டலாக அப்படி ஃபோல்டு பண்ணணும். அன்ஃபோல்ட் பண்ணி பார்த்தா இதில் ஒரு க்ரீஸ் கிடைக்கும். மொத்தம் எட்ஜஸையும் சேர்த்து 3 லைன்ஸ் வந்து கிடைக்கும். How many parallel lines do you see now? How does the new line segment relate to the vertical side? இப்போ எத்தனை parallel lines இருக்குது? எட்ஜஸையும் சேர்த்து 3 parallel lines இருக்குது. How does the new line segment relate to the vertical side? The new horizontal line is perpendicular to the vertical sides. vertical sidesங்கிறது எது? இதுதான் vertical sides. அப்போது நியூவாக ஃபார்ம் ஆன ஹரிசாண்டல் லைன் வந்து வெர்டிக்கல் சைட்ஸ்க்கு வந்து பர்பெண்டிகுலராக இருக்கும். மேக் ஒன் மோர் ஹரிசாண்டல் ஃபோல்ட் இன் த ஃபோல்டட் ஷீட். ஹவு மெனி பேரல் லைன்ஸ் டூ யூ சீ நவ்? இப்போ திருப்பியும் அகெயின் வந்து ஒன் மோர் ஃபோல்டு பண்ணுறோம். ஸோ ஃபோல்டு பண்ணால் எத்தனை லைன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா 3 க்ரீசஸ் ஃபார்ம் ஆகும். 1 2 3. எட்ஜஸ் வந்து 2 இருக்குது. டோட்டல் 5 லைன்ஸ் ஃபார்ம் ஆகும். எத்தனை பேரல் லைன்ஸ் இருக்குது? 5 parallel lines. What will happen if you do it once more? How many parallel lines will you get? Is there a pattern? Check if the pattern extends further. If you make another horizontal fold. இப்போ ஒன் மோர் டைம் ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா எத்தனை க்ரீசஸ் கிடைக்கும் அப்படின்னா 7 க்ரீசஸ் கிடைக்குது. 2 எட்ஜஸ் எல்லாம் சேர்த்து மொத்தம் 9 லைன்ஸ் கிடைக்கும். 9 parallel lines கிடைக்குது. ஏதாவது பேட்டர்ன் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இப்போ இன்னொரு ஹரிசாண்டல் ஃபோல்ட் பண்ணாலும் அதே பேட்டர்ன் மெயின்டைன் ஆகுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம கிடச்சிருக்க வந்து லைன்ஸ் வந்து என்ன அப்படின்னா 3 5 9 எக்ஸெட்ரா. ஃபஸ்ட்டு ஃபோல்டுக்கு 3 கிடைக்குது, செகண்ட் ஃபோல்டுக்கு 5, தேர்ட் ஃபோல்டுக்கு 9. அப்போ இதை வந்து என்னன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2n + 1 வந்து கிடைக்குது பேட்டர்ன். அப்படின்னா இப்போ n = 1 இருந்தால் 2n + 1 that is 2 + 1 3. n = 2 இருந்தால் 2² + 1 that is 4 + 1 that is equal to 5.
n is equal to 3 இருந்தால் 2 cube plus 1, that is 8 plus 1, the value is 9. Suppose இதை அடுத்து இன்னொரு ஃபோல்டு பண்ணால் நமக்கு வந்து லைன் எத்தனை கிடைக்கும் அப்படின்னா, if we make one more horizontal fold, we'll get 17 parallel lines. So pattern வந்து என்னது? Pattern is 2 power n plus 1, n is equal to 4, 2 power 4 plus 1, that is 16 plus 1, 17. இந்த பேட்டர்ன் வந்து எல்லா ஃபோல்ட்ஸ்க்குமே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. மேக் எ வெர்டிக்கல் ஃபோல்டு இன் த ஸ்கொயர் ஷீட். ஏற்கனவே ஃபோல்டு பண்ணியிருந்ததில் வந்து வெர்டிக்கல் ஃபோல்டு பண்ணணும். இந்த மாதிரி வெர்டிக்கல் ஃபோல்டு பண்ணணும். இப்போ வெர்டிக்கல் க்ரீஸ் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வெர்டிக்கல் க்ரீஸ் கிடைக்கும். இந்த வெர்டிக்கல் க்ரீஸ் வந்து ப்ரீவியஸ் ஹரிசாண்டல் லைனுக்கு எப்படி இருக்குது? பெர்பெண்டிகுலராக இருக்கும். திஸ் நியூ வெர்டிக்கல் லைன் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த ப்ரீவியஸ் ஹரிசாண்டல் லைன்ஸ். நெக்ஸ்ட் வந்து fold the sheet along a diagonal. Can you find a fold that creates a line parallel to the diagonal line? இதுதான் வந்து ஸ்கொயர் ஷீட்டுன்னு எடுத்துக்கலாம். ஒரு டயக்னலாக வந்து ஒரு க்ரீஸ் மேக் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு பேரலாக ஃபோல்டு பண்ணி ஒரு க்ரீஸ் மேக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் தட் இஸ் பாசிபிள். ஸோ த ஆன்சர் இஸ் எஸ். இன்னொரு ஆக்டிவிட்டி இருக்குது. டேக் ஏ ஸ்கொயர் ஷீட் ஆஃப் பேப்பர், ஃபோல்ட் இட் இன் த மிடில் அண்ட் அன்ஃபோல்ட் இட். ஒரு ஸ்கொயர் ஷீட் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கணும். அதை வந்து ஃபோல்டு பண்ணி அன்ஃபோல்டு பண்ணி பார்த்தானா இங்கே ஒரு க்ரீஸ் வந்து மேக் ஆகிருக்கும். எட்ஜஸோடு சேர்த்து மொத்தம் 3 parallel lines இருக்குது. நெக்ஸ்ட்டு அதையும் ஃபோல்டு பண்ணி 3 creases மேக் பண்ணிக்கணும். டோட்டல் 5 lines இருக்குது எட்ஜஸோடு சேர்த்து. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோல்ட் த டாப் ரைட் அண்ட் பாட்டம் லெஃப்ட் கார்னர்ஸ் ஆன்டு த க்ரீஸ் லைன் டு கிரியேட் ட்ரையாங்கிள்ஸ். டாப் ரைட் இந்த இடத்துல டாப் ரைட்லேயும் பாட்டம் லெஃப்ட்லேயும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கார்னரை வந்து ஃபோல்டு பண்ணி இந்த க்ரீஸ் லைனுக்குள்ளே ஒரு ட்ரையாங்கிள் மேக் பண்ணுற மாதிரி ஃபோல்டு பண்ணணும். அதே மாதிரி இங்கேயும் அந்த க்ரீஸ் லைனுக்குள்ளே வந்து இருக்கிற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வந்து மேக் பண்ணணும். இந்த ட்ரையாங்கிள் ஷுட் நாட் கிராஸ் த க்ரீஸ் லைன்ஸ். இந்த க்ரீஸ் லைன்ஸை தாண்டி போகக்கூடாது, அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி மேக் பண்ணிக்கணும். ஆர் ஏபிசி ஆர் parallel to PQR respectively, Y or Y not. இதில் இருக்கிற A is parallel to P and B is parallel to Q and C is parallel to R அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எதனாலன்னு கேட்டிருக்காங்க. A is parallel to P எதனாலனா இது ரெண்டுமே இந்த க்ரீஸ் மேலே, அதாவது நியூ வெர்டிக்கல் லைன்ஸ் மேலே இருக்குது. சின்ஸ் நியூ வெர்டிக்கல் லைன்ஸ் ஆர் பேரல், இந்த ரெண்டும் பேரல் ஆகிடும். இப்போ B is parallel to Q எதனால் அப்படின்னா, B and Q லைன் வந்து பெர்பெண்டிகுலர் டு வெர்டிக்கல் லைன்ஸ். இந்த வெர்டிக்கல் லைன்ஸ் பேரலாக இருக்கிறதுனால இதுவும் பேரலாக இருக்கும். C இஸ் parallel to R. இந்த சியும் ஆரும் பேரல்னு சொல்கிறாங்க. எதனால்? சப்போஸ் நம்ம இங்கே வந்து ஒரு டயக்னல் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இது வந்து ரெண்டுமே டயக்னலுக்கு பேரலாக இருக்குது. அப்போ இது ரெண்டும் பேரலல்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் நொட்டேஷன்ஸ். ஒரு பேர் ஆஃப் பேரல் லைன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி மார்க் பண்ணணும். இதுவே 2 sets ஆஃப் பேரல் லைன் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒன்றை வந்து இந்த மாதிரி ஏரோ மார்க்லேயும், செகண்ட் ஒன்னை வந்து டபுள் ஏரோ மார்க்லேயும் மார்க் பண்ணணும். 2 lines பெர்பெண்டிகுலராக இருந்தது அப்படின்னா அதுக்கு இடையில வந்து ஸ்கொயர் மாதிரி ஆங்கிள்ஸ் மார்க் பண்ணணும். ஃபிகர் இட் அவுட். ஃபர்ஸ்ட் கொஷின், ட்ரா சம் லைன்ஸ் பெர்பெண்டிகுலர் டு த லைன்ஸ் கிவன் ஆன் த டாட் பேப்பர் ஃபிகர் 5.10. இப்போது இங்கே டாட் பேப்பரில் கொடுத்துருக்கிற லைன்ஸ்க்கு வந்து பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணணும். ஸோ இந்த ஃபஸ்ட் இந்த லைனுக்கு ட்ரா பண்ணலாம். தட் இஸ் இது வந்து 90 degree. Next 90 degree perpendicular line. So this is 90 degree, 90 degree. Next question. In figure 5.11, mark the parallel lines using the notation given above. Single arrow, double arrow, etc. Mark the angle between perpendicular lines with a square symbol. First shape எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து 90 degree. இதில் parallel lines எதெல்லாம் அப்படின்னா இந்த லைனும் parallel lines. இந்த மாதிரி மார்க் பண்ணலாம் parallel lines. இன்னொரு செட் ஆஃப் parallel lines இருக்குது. அதை டபுள் ஆரோ மார்க்கில் மார்க் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஷேப் எடுத்துக்கலாம். இதில் வந்து parallel lines வந்து இந்த ரெண்டும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த 2 இருக்குது. செகண்ட் செட் ஆஃப் parallel lines-ஐ டபுள் ஆரோ வந்து யூஸ் பண்ணி மார்க் பண்ணணும். ரைட் ஆங்கிள் இல்லை. நெக்ஸ்ட்டு ஷேப்பில் வந்து parallel lines வந்து இந்த 2 இருக்குது. நெக்ஸ்ட் செட்டு வந்து இந்த 2 parallels. நெக்ஸ்ட் ஒன் வந்து 3ஆல் மார்க் பண்ணிக்கலாம். இந்த 2 parallel. நெக்ஸ்ட் ஷேப்பில் ரைட் ஆங்கிள் இருக்குது. திஸ் இஸ் ரைட் ஆங்கிள்.
பேரல் லைன் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் ஷேப்பில் இது ஒரு ரைட் ஆங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள். ஸோ இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் இருக்குது. ஸோ பேரல் லைன் மார்க் பண்ணலாம். இது 2 parallel lines, these 2. இது ரெண்டும் parallel lines. A. How did you spot the perpendicular lines? எப்படி இதுதான் perpendicular lines find out பண்ணுறது? By observing, we can spot perpendicular lines if they meet at 90 degree angle. 90 degree angle இருந்ததுன்னா they are perpendicular. How did you spot the parallel lines? எப்படி parallel lines இதை சொல்கிறது? By observing, we can spot parallel lines if they never intersect at any point and are equally apart. அதாவது இந்த ரெண்டு லைன்ஸுமே எங்கேயுமே வந்து இன்டர்செக்டும் ஆகாது, ரெண்டு லைன்ஸுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்கும். தேர்ட் கொஷின், இந்த டாட் பேப்பர் ஃபாலோயிங் ட்ரா டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் parallel lines. The line segments can be of different lengths but should have dots as end points. நிறைய டிஃப்ரெண்ட் parallel lines ட்ரா பண்ணணும். டாட் பேப்பரில் டிஃப்ரெண்ட் லென்த்தில் ட்ரா பண்ணணும். ஆனால் லைன் செக்மெண்ட்டுக்கு வந்து எண்டில் வந்து டாட்ஸ் வந்துருக்கு. இந்தமாதிரி டாட் பேப்பரில் வந்து parallel lines வந்து ட்ரா பண்ணலாம். எண்ட் பாயிண்ட்ஸில் வந்து டாட் இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி நிறைய செட்ஸ் ஆஃப் parallel lines ட்ரா பண்ணலாம். ஃபோர்த் ஒன், யூஸிங் யுவர் சென்ஸ் ஆஃப் ஹவு parallel lines லுக், ட்ரை டு ட்ரா லைன்ஸ் parallel டு த லைன் செக்மெண்ட்ஸ் ஆன் திஸ் டாட் பேப்பர். கொடுத்துருக்க லைன்ஸ்க்கு வந்து parallel லைன் வந்து ட்ரா பண்ணணும். இப்போ ஏக்கு வந்து இதை ட்ரா பண்ணலாம், பிக்கு வந்து இந்த லைன் ட்ரா பண்ணலாம் parallel லைன், சிக்கு வந்து திஸ் லைன் ட்ரா பண்ணலாம், டிக்கு வந்து இந்த லைன் ட்ரா பண்ணலாம். இப்போ ஈக்கு வந்து ட்ரா பண்ணணும், எஃப்க்கு, ஜிக்கு, ஹெச்க்கு. இந்த மாதிரி parallel lines ட்ரா பண்ணியாச்சு. Did you find it challenging to draw some of them? Yes, few of them. Which ones? இப்போ ஏ, பி, சி, டி வந்து parallel lines ஈஸியாக ட்ரா பண்ணியாச்சு. இ, எஃப், ஜி, ஹெச் இந்த நாலுமே அந்த டாட்ஸ் மேலே இல்லாதனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. இதெல்லாம் டிஃபிகல்ட்டாக இருந்ததுன்னா இ, எஃப், ஜி and H. How did you do it? Parallel lines are drawn by keeping them the same distance apart. எப்படி parallel line ட்ரா பண்ணியிருக்கோம், அந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து சேம் டிஸ்டன்ஸாக இருக்கிற மாதிரி கீப்பப் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கோம். ஃபிஃப்த் கொஷின், இன் ஃபிகர் 5.13, which line is parallel to A, line B or line C? How do you decide this? இப்போது ஏக்கு வந்து பேரலாக சி இருக்கா பி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தாலே தெரியுது ஏக்கும் சிக்கும் தான் சேம் டிஸ்டன்ஸ் கீப்பப் ஆகுது. சி தான் வந்து ஏக்கு வந்து பேரலாக இருக்குது, நாட் பி. லைன் ஏ அண்ட் லைன் சி ஆர் பேரலல் சின்ஸ் தே நெவர் மீட் அண்ட் ஆர் ஆல்வேஸ் ஈக்குவலி அப்பார்ட். லைன் ஏ அண்ட் லைன் சி தான் வந்து எங்கேயுமே மீட் பண்ணாது, எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் மீட் பண்ணாது, ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வந்து அப்பார்ட் ஆகிருக்கு. அதனால் ஏ அண்ட் சி தான் பேரலல் லைன்ஸ். 5.4 வரை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.